வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு யூடியூப் சேனல் எவ்வளோ அவங்களுக்கு இன்கம் வருது யூடியூப்ல இருந்து அப்படின்னு பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரா இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன காண்டேறும், அதனால உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்து வீடாக இருக்கட்டும், அங்கே ஒரு யூடியூபர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஏன்னா அவங்க யூடியூப் சேனல்லேருந்து எவ்வளோ இன்கம் வருது அப்படிலாம் நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ இன்கம் வருது யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வழியாக எவ்வளோ இன்கம் ஒரு மந்த்துக்கு ஒரு இயருக்கு எவ்வளோ வருது இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வெப்சைட் தான் இந்த சோசியல் பிளேடுங்கிறது. இந்த வெப்சைட் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. கீழே தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, தெரியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜ்லேருந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் அவங்களுக்குள்ள ரேட்டு கொடுத்துருப்பாங்க. இது அவங்க சம்பளம் வந்து எவ்வளோக்குள்ள வாங்குறாங்கன்னா அந்த மினிமமுக்கும் மேக்ஸிமமுக்கும் இடையில இப்போ வந்து 8,000 to 10,000 அந்த மாதிரி அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 9,000 நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். மினிமமாகவும் அமௌண்ட் வராது, மேக்ஸிமமும் அமௌண்ட் வராது. ஏன்னா யூடியூப்காரங்க வந்து இவ்வளோ தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக அந்த ரேட்டை போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் எப்படி அவங்களோட மாத இன்கமோ இல்லை இயர் இன்கமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் உள்ள க்ரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே சர்ச் பாக்ஸில் சோசியல் பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் தான் ஒரு சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் மட்டும் இல்லை, எவ்வளோ வியூவர்ஸ் அதை பார்த்துருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ரைட் சைடில் என்டர் யூடியூப் யூசர் நேம் இருக்கும். நீங்கள் எந்த சேனலுக்கு இன்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சர்ச் பாக்ஸில் அந்த சேனல் நேம் அடிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு மைக் செட்னு கொடுக்குறேன். இங்கே எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்கும் $15 to $246. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $15 இல்லாமல் $246 இல்லாமல் அதுக்கு இடைப்பட்ட ஒரு $240 சொல்லிட்டு நம்மளே ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மந்த்லி ஏர்னிங்ஸ் தான். ஒரு இயருக்கு அவங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். 185 to 3K வந்து அவங்களுக்கு வருது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கடந்த 30 நாளில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு கூடியிருக்காங்க, ஒவ்வொரு வீக்குக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இங்கே ரைட் சைடில் ஒரு 30 நாளுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அவங்க வீடியோ வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்படி கீழே வந்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அந்த வியூஸுக்கெலாம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1857 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதுக்காண்டி $0.46 to $7 அப்படின்ட்டுருக்கு. இவ்வளோ தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்காங்க, இவ்வளோ வியூஸ் பார்த்துருக்காங்க, இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இங்கே மந்த்லி ஏர்னிங்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இங்கே $15 இருக்குது, $246 இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு $240 நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த $240 நம்ம இந்தியன் ருபிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டர்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் உங்கள் க்ரோம்லேயே $240 இன் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு நீங்கள் அடித்தாலே போதும். அதில் எவ்வளோ மணி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா $17,665 இந்த மாதத்துக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு சேனலுக்கும் எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு செம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கலாம் வேணாம். அவ்வளோதான் நண்பா இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.